இதுக்குள்ளதானே அந்த டிவி திருத்துறாள் இந்த வீடுன்ற சொன்னவங்கள் இவ்வளவு எழுந்தது நாடகத்தால இந்த டிவியை நடுக திருத்தி கொண்டு வான்னு சொல்லி ஒற்றே ஆக்கினியா கிடக்கு. இப்ப இந்த பழைய டிவியால யார் திருத்த போறாங்க? அங்க ஒரு 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 இதையும் காணல, ஒரு போட் பலகைய கூடி காணல. போட் பலகை இருந்தா கூட பார்க்கலாம். அதுல ஒரு அம்மா ஒரு ஆள் வாரா, அந்த அம்மா இருக்கா கேட்டு பார்ப்போம். என்ன இந்த மேனேஜிய கூப்பிட கூப்பிட காணாம நிக்குது. அஜய் அண்ணே, அஜய் மனதி காது கேட்காது போல கிடக்குது. கிட்டத்தான் போய் பார்க்க வேணும் என்னண்டு. இல்ல வெயிலும் வந்துடுது, இல்ல வெயிலா கடை இதுல காய விடுவோம். என்ன பார்த்து ஆச்சுன்றேன், முன்பின் தெரியாதவன் ஆச்சுன்னு கூப்பிடுறாரு. வேற இருக்கா போய் கிட்ட பாப்ப மேரண்டு. இங்க வான இங்க வான, இப்பதான் கண்டிருக்கிற வான வேலை வான. ஏய் நீ யார பார்த்தடா ஆச்சின்னு கூப்பிட்ட? நீ நான் என்ன பார்க்க ஆச்சி மாதிரிடா கிடாக்குது. உனக்கு உனக்கு அக்காவடா நான். இவ்வளவு காலத்திலும் என்ன ஒரு தரம் ஆச்சின்னு கூப்பிடல. நீ மட்டும்தானடா கூப்பிட்டு இருக்கிற. அக்கம் பக்கம் வேற பார்த்துச்சினமென்றால் இவ்வளவு வெக்க கேடு. வேறு 16 வயசு பருவ மங்கி என்ற இணைப்பு அதெல்லாம் இருக்க. ஏன் என்ன அவசரமா அக்காவை கூப்பிட்ட நீ? இல்லையாக்கா, நான் சரி நான் முதல் தெரியாம கூப்பிட்டுட்டேன். நீங்கள் எனக்கு அக்கா தானே. ஓ, இந்த டிவி திருத்துறாளின் வீட விடத்துல கிடக்குது. இதுக்கு தானே அந்த பழைய மாடல் டிவியால் திருத்துற ஆள் இருக்குதான்னு சொன்னவங்க. நல்ல சர்வீஸ் ஆன ஆளாம். அந்த காலத்து டிவியால் எல்லாம் நல்ல படிவா திருத்துமென்று சொன்னா போல. நான் இன்னும் கேட்கிறேன், தெரியுமாண்டா சொல்லனே அக்கா. அங்கே ஆள் இருக்கா, காட்டி விட்டு நான் கொண்டு இந்த டிவியை திருத்தி கொண்டு வரது. டிவிய திருத்த கொண்டு திரிக்கிற அக்கா. அக்கா ஏன் அக்கா சிரிக்கிற? சிரிக்க ஏனாம இந்த டிவிய கொண்டு வரீங்க. நான் உத கொண்டு எங்க புறா வளர்க்கறதுக்கு உள்ளு கிடக்குறதெல்லாம் எடுத்து போட்டு புறா வளர்க்க கொண்டு போய் கொண்டு போய் பழைய மாடல் டிவி அக்கா. இது எங்களுடைய அப்பாண்ட காலத்து டிவி இருக்கு. அப்ப இந்த டிவில எவ்வளவு பொறுமதி இருக்குன்னு நான் தெரியுமே அக்கா. நான் தெரியாம நிக்கிறேன் அக்கா. இப்பத்த டிவி விட இது எவ்வளவு பொறுமதியான டிவி நான் தெரியுமே அக்கா. சிரிப்பு வருது. ஏன் அக்கா நீ சிரிக்கிறா? பழைய காலத்து டிவி, பழைய காலத்து டிவி என்னாலும் இது எவ்வளவு பொறுமதியான டிவி என்று நான் தெரியுமா அக்கா? ஐயோ, ஏன்டி அக்கா சிரிக்கிற? உன்னை பார்க்க சிரிப்பு தான் வருது. ஏன் என்ன என்ன பிரச்சனை? ஏன்டி அக்கா சிரிக்கிற? எங்கட வீட்டுல 5 உதப்போல டிவியா கோடிக்க கொண்டு வச்சு விட்டு கிடாங்க கூடாது. அது யாரும் சொன்னால் யாருக்கும் சொல்லிவிடு. வந்து புறா வளர்க்கறதுக்கால கொடுத்து போட பார்த்து கொண்டு இருக்கேன்னு யார்கிட்டையும் சொல்லிவிடு. உனக்கு இந்த டிவியை பற்றி உனக்கு தெரியுமே, இந்த டிவின்ற இதை பற்றி. அந்த நேரத்துல எங்களுடைய அப்பா வச்சிருந்த காலத்துல ஒரு நாளைக்கு சரி ஒரு நாளைக்கு 4-5 படம் ஓடுமான தெரியுமே. இன்றைக்கு ஒரு இடத்துல ஓடுனா நாளைக்கு இன்னொரு இடத்துல ஓடும் தெரியுமே. கல்யாண வீடுண்டா என்ன, சாமத்திய வீடுண்டா என்ன, எல்லா இடமும் கொண்டு தெரிஞ்சு. அந்த அப்ப அந்த டெக்கு காலமான அந்த டெக்கு கொப்பி வந்த காலத்துல ஓடினா பொறுமதியான டிவி தானே இந்த டிவி. இங்க தம்பி, இந்த டிவி இப்ப இதுக்கு மதிப்பு இல்ல. அது மதிப்பில்லாட்டாலும் பரவாயில்லை. சரியோ, இது என்னுடைய அப்பாவின் பொருள். இதை நான் வந்து திருத்தி போட்டு பாவிக்க வேணும். அதை விட என்னுடைய வீட்டுல டிவி நாடகம் இல்லாட்டா அவ்வளவு இருக்க மாட்டாளு. அதுக்காகத்தான் நான் இந்த டிவியை திருத்துறதுக்கு கொண்டு வந்தேன். நாடகம் பார்க்க இல்ல. இப்ப டிவியில வாங்கி கொழுவன் உத கொண்டே போய் நான் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சு போட்ட இல்ல பிராகராங்களை கூட. இந்த மனுஷியாக ஒரு மனுஷரை நளினமா இந்த டிவியை நான் எரிக்கிறதுக்கு கொண்டதே இல்லையானே. நான் திருத்தி கொண்டு போய் வீட்டை கொடுக்க போறேன். மதிப்பு இல்லையடா இத கொண்டு திரிகிறது திருத்துறதுக்கு. அவங்களும் கொண்டே கோடிக்காண்டா போட போறாங்க. இந்த அக்காவட்ட நான் இவ்வளவுக்கு மரியாதை கிட வேண்டியதா கிடக்கு. இந்த டிவியை கொண்டு வந்து திருத்த கொண்டு வர
உன்னை சைக்கிளை திருப்பி தான் விடுவாங்க எடுத்துக்கொண்டு தாங்க. அண்ணே அந்த பழைய மாடல் டிவி திருத்துறாள் இப்போ இருக்குதுண்டா அப்பதான் நான் கொண்டு வந்தேன் நான். அது இப்ப அவங்க புது டிவி திருத்துறவங்களா இந்த இடத்துல இருக்கிறாங்க. புது பழசுகள் திருத்துறதுக்கு இங்க ஒரு தருவி இல்ல. என்னக்கா நீங்க சொல்லுறீங்களா? ஓ ஓ அப்ப திருத்த மாட்டேன் நம்ம. திருத்தமான கொண்ட கோடிக்க வெயிலாடி யாருக்கும் தூக்கி கொடு. இது நான் என்னண்டா எனக்கு இது இன்றைக்கு நாளை கடையில திருத்தி கொண்டே வீட்டை நாடகம் பார்க்க கொடுக்க வேணுமாக்கா. நீங்கள் இப்படி சொல்லுறீங்களேக்கா? இப்படி டிவி எங்கள்கிட்ட இல்லையே, நாங்க கொண்டு திரிஞ்சு திருத்த கொண்டு போவோம். உதப்பல இருந்தாலும் எங்களுக்கு திருத்திர இடம் தெரியும். நீங்கள் எல்லாம் அதை இப்பத்தே மாடல் டிவிகள் வந்து அது கனகாலத்துக்கு இருக்கு திருத்தலாது. உதப்பாக சிரிப்பில்ல வரும் எங்களுக்கு. நீ சிரிக்காதேக்கா சரியோ? பழைய பொருள் எப்பவும் பொறுமதியான பொருளானாக்கா நீ இதை பார்த்து சிரிக்காத சரியோ? நீயே இப்ப ஒரு பழைய ஆள் உன்னை மினுக்கு வச்சுக்கொண்டு நீ அக்கான்னு சொல்லுற அளவுக்கு நான் வந்துட்டேன். நான் உன்னை விட இவ்வளவு வயசு குறைஞ்சா நீ என்னடாண்டா நீ என்ன பார்த்து இப்படி சொல்ற? இந்த காலத்துல ஆச்சின்னு சொல்லக்கூடாது, அக்கான்னு தான் சொல்லணும். அக்காச்சி அப்பா என்னுடைய கதையை கொஞ்சம் கேளாக்கா. தம்பி நீ கொண்டு போற இடத்த கொண்டு போ. அவங்களும் பார்த்துட்டு திருத்த மாட்டாங்கன்னு இப்பதே பொடிக்காங்க. கொண்டே இங்க ரோட்டு கரை வழிய வச்சுட்டு வேற ஒரு டிவி எடுத்து போட பாரு. இப்ப இந்த டிவியை அவங்க திருத்த மாட்டாங்க. நீ கொண்டு போயும் அறியாதகள். நீ கடைசி கொண்டு போ. உண்ட ஆசைக்கு கொண்டு போ. அவங்க கடைசி வரைக்கும் திருத்த மாட்டாங்க. இப்பத்த பொடியங்கள் உன்னை திருப்பி தாம்பிடுவாங்க. நீ கொண்டு போய் ரோட்டு கரையில போட்டு குப்பையாலும் கொண்டு போ. குப்பைக்காரன் கொண்டு போவான். என்னடா இந்த அக்கா பிடிச்ச இல்லது நான் என்ன செய்யறேன்னு கிடக்குது. என்னடா புறுபுறுக்குற? ஒண்ணுமில்லை. நீ கொண்டு போற மாதிரி கொண்டு போய் திருத்த கொண்டு போ. இதே மினாக்காட்டு கொண்டு திரிக்கிற அப்படியே நாடகம் பாக்குறதுக்காண்டி இன்னும் கொண்டு விட்டு கிடாக்கு. ஆனால் நீ உத கொண்டு திரிஞ்சு மினாக்காட்டு கொண்டு வேலை விளையாட்டி இல்லையே நாக்கு கொண்டு தூக்கி எறிஞ்சு போட்டீங்கன்னாலும் போ. வேலை வழிகளை செய்ய சும்மா மினாக்காட்டு கொண்டு திரிக்கிற விக்கமில்லி. உத மினாக்கட்டையும் காவி கொண்டு திரிக்கிற அப்படியே நாடகம் பாக்குறதுக்காண்டி இன்னும் காவி கொண்டு திரிக்கப்பட்டு கிடாக்கு திருத்துறதுக்கு. நீ உதா கொண்டே பக்குவமா கொண்டே வீட்டுல வெயிலாட்டி ரோட்டு கரை வழிய வச்சு விடு. அவங்க குப்பைக்காரங்க வந்து கொண்டு போவாங்க. உதா மினாக்கட்டு கொண்டு திரிக்கிற உன்னோட ஹஸ்பண்டிக்கு எனக்கு நேரம் போகுது. வேலியல் கிடக்கு கணக்க எவ்வளவு உடுப்பு கிடக்கட கழுவா. அதை தெரியுமா உனக்கு? உன்னோட இருந்து மினாக்கட்ட நேரம் நான் அப்போது போய் உனக்கு சொல்லிப்பட்டு அலுவல் சொல்லிப்பட்டு நான் போயிருக்கேன். உத கொண்டு போவாத. நீ வேலைக்கு போ. எங்கேயால உத கொண்டு திரிக்கிற மினாக்கட்டு உத விட்டுட்டு புது டிவியை எடுக்கிறமோ இதை பேர். புது டிவியை வாங்கி போட்டு நாடகங்களை பேர். நானும் போறதால என்ன எனக்கு அலுவல் கிட கணக்கா. அன்பான வாயாடி உறவுகளே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, பெல் பட்டன்ல கொஞ்சம் அமர்த்தி விடுங்க. புதுசா எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். பாய்.